So, I will be speaking to you from the book of Acts, chapter 2, chapter 1, the first 8 verses. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலிருந்து உங்களோடு கூட இந்த மாலை வேளையில் நான் பேச விரும்புகிறேன். And I'll be jumping around to many verses because I'm going to deal with the day of Pentecost this evening. அநேக வசனங்களை வேதத்திலிருந்து பல இடங்களிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த மாலை வேளையிலே பெந்தெகோஸ்தே நாளை பற்றி உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் விரும்புகிறேன். So please keep your Bibles open so that you can go and read for yourselves. எனவே தயவு செய்து உங்களுடைய வேதாகங்களை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறதான வசனங்களை நீங்கள் திறந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Dr. Luke, who was writing the Gospel of Luke and the book of Acts. மர்த்தூனாய் இருந்ததான லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் எழுதினார். You know, he was the only gospel writer who wrote about from the birth of Christ till the ascension of Christ. கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதல் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் எழுதின ஒரே ஒரு சுவிசேஷத்தை எழுதின எழுத்தாளர் இவர் மாத்திரமே. In the first book he was writing about everything he saw that Jesus was doing and speaking during his life on this planet. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் பேசின அல்லது செய்த காரியங்களை பற்றி முதலாம் பிரபந்தத்தை அவர் உண்டு பண்ணினார். You know, he had a scientific mind, but he was observing everything. He was asking everyone around them. இந்த மனுஷனுக்கு ஒருவேளை ஒரு அறிவு சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட தன்னை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களிடத்துல நிறைய காரியங்களை அவர் கேட்டு ஆராய்ந்திருக்கிறார். You know, those days eyewitnesses were very very important people. அந்த நாட்களிலே கண்ணார கண்ட சாட்சிகள் தான் மிக மிக முக்கியமான நபர்களாக இருந்திருப்பார்கள். The disciples of Jesus were not very old people. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் மிகவும் வயதானவர்களாக இருந்திருக்க முடியாது. Jesus was young and also the disciples were very young. இயேசு கிறிஸ்துவும் இளமையான ஒரு பருவத்தில் இருந்தார். அதே போல அவருடைய சீடர்களும் கூட அந்த வயது நிலைமையில தான் இருந்திருக்க வேண்டும். From 12 of the apostles, 7 of them were simple fishermen in their lives. அந்த 12 சீடர்களிலே 7 பேர் சாதாரண மீன் பிடிக்கிறவர்களாக தான் இருந்தார்கள். All of them came from northern Israel, that is a very agricultural area of that country. அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியிலிருந்து வந்தவர்கள். அது எல்லாமே விவசாய பின்னணி உடைய ஒரு இடமாக இருந்தது. You know, sometimes it is really astonishing that God is not looking for these great cities in his life. சில நேரங்களில் ஆண்டவர் பெரிய பெரிய பட்டணங்களிலிருந்து ஆட்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறது. He did not choose people from Jerusalem, for example. உதாரணமாக எருசலேமில் இருந்து ஜனங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. No, in northern Israel it's a rural background. Everyone was involved in farming, for example. வடக்கு இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அது முற்றிலும் விவசாய பின்னணியத்தில் சார்ந்தவர்களாக இருந்த குடும்பங்களாகத்தான் இருந்தார்கள். And then slowly after the ascension of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்கு பிற்பாடு he was writing about the ministry that Jesus once began on this planet. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆரம்பித்ததான ஊழியத்தை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். He was obviously writing to a great man in society. அந்த நாட்களிலே சமுதாயத்தில் மிக உயர்ந்த பின்னணியில் இருந்ததான ஒரு கனமுள்ள மனுஷனுக்கு இதை எழுதுகிறார். I want to make sure that I did everything possible to check up everything before I'm writing these 2 books. நான் இந்த 2 பிரபந்தங்களையும் உங்களுக்கு எழுதி அனுப்புவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து நான் ஆராய்ந்து எழுதி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I have checked up with everyone so that you know that everything what you believe is the truth and nothing but the truth. நீங்க விசுவாசிக்கிற ஒவ்வொரு காரியம் சத்தியம்தான் என்று நீங்கள் உறுதி கொள்ளும்படியாக நான் எழுதி எல்லாவற்றையும் கவனமாக கேட்டு ஆராய்ந்து திட்டமாய் எழுதி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். You know, sometimes when you speak about the day of Pentecost, சில நேரங்களிலே பெந்தெகோஸ்தே என்னும் நாளை பற்றி நாம் பேசும்போது immediately we come to the gift of speaking in tongues. உடனடியாக நாம் நினைக்கிற காரியங்கள் அந்நிய பாஷையின் வரத்தை பற்றி தான். Yes, there is a gift of speaking in tongues. நிச்சயமாகவே அந்நிய பாஷையின் வரம் என்று இருக்கிறது. When you go to 1 Corinthians chapter 12, Apostle Paul speaks about this. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசுகிறார். There comes a time when you wait upon the Lord that you get so close to God நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் that you really get into heaven and speak in languages that are not known to you. உண்மையாகவே நீங்கள் பரலோகத்தினிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்றவர்களுக்கு தெரியாத பாஷைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள். Yes, the Father in heaven really understands you completely. பரலோகத்தில் இருக்கிற பிதா உண்மையாகவே உங்களை இதை பற்றி அறிந்து கொள்கிறார். But Apostle Paul said like this, if you are going to practice
this thing, this gift in the church of Jesus. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த குறிப்பிட்ட வரத்தை நீங்கள் சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், It is good that you have people who interpret what you are speaking to God now. நீங்க தேவனிடத்தில் எதை பேசுகிறீர்கள் என்பதை அங்கே விளக்கி கூறும்படியாக ஒரு ஆள் இருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். Unfortunately, this gift is not very much known in the church today. விசேஷ விதமாக இன்றைய நாட்களிலே அந்நிய பாஷையை விளக்கம் செல்வது இன்றைக்கு அநேகமாக பிரபலமாக இல்லை, அநேக சபைகளில் பயன்படுத்தப்படுவதில்லை. When I was a little child, we went very often to Viluppuram, where my grandmother was. நான் சிறுவனாய் இருந்த பொழுது என்னுடைய பாட்டி இருந்தான விழுப்புரத்துக்கு நாங்கள் அடிக்கடி கடந்து செல்வதுண்டு. And there, brother D.G.S. Dinagaran used to come on every Sunday from Kadalur. அந்த நாட்களிலே கடலூரிலிருந்து ஒவ்வொரு வாரமும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அங்கே சபைக்கு வருவார். He was a very prayerful and very pious person. அந்த மனிதன் மிகவும் ஜெபிக்கிற, மிகவும் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தார். 9 o'clock the service started on Sundays. ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். But you can be sure he'll be there at 8:30 kneeling down. காலை 8:30 மணிக்கு அங்கே வந்து முழங்கால் படியிட்டு கொண்டு அவர் இருப்பார். And when my grandmother spoke in tongues, for example, அந்த நாட்களில் என்னுடைய பாட்டி அந்நிய பாஷையில பேசும்போது he used to interpret this ministry of my grandmother. அந்த நாட்களில் என்னுடைய பாட்டி பேசினதான அந்த அந்நிய பாஷையினுடைய வார்த்தைகளை அவர் வியாக்கியானம் செய்வார். And after that I saw two people, but this gift is unfortunately not very much known in the church of Jesus today. அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில 2 பேரை தான் அந்நிய பாஷை வியாக்கியானம் செய்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அநேக சபைகளிலே இந்த காரியமானது இன்றைக்கு மிகவும் பயன்படுத்தப்படுவது. But when you come to the day of Pentecost in your life, பெந்தெகோஸ்தே நாளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வரும்போது, it is the beginning of the greatest adventure this world has ever seen. இதுவரைக்கும் இந்த உலகம் பார்த்திராத மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சாகசம் நடந்த ஒரு நாள் என்று நாம் சொல்ல முடியும். The gospel goes and intrudes into 32 countries. சுவிசேஷமானது அந்த நாளை கிட்டத்தட்ட 32 தேசங்களுக்கு பரவி சென்றது. 54 cities, for example. 54 பட்டணங்களிலிருந்து ஜனங்கள் கூடி and touches the lives of about 85 people groups all across the nations. அதே போல உலகமெங்கிலும் இருக்கிற 85 விதமான கூட்ட ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். Brothers and sisters, the day of Pentecost, this word Pentecost has nothing to do with the Christian denomination. பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட சபை பாகுபாட்டின் பெயர் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. The 50th day after celebrating the Passover lamb, this was called the Pentecostal day. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் கொண்டாடின அந்த பண்டிகைக்கு பிற்பாடு வந்த 50வது நாளை தான் அவர்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொன்னார்கள். In this festival, it was actually a harvest festival. இந்த பண்டிகையானது உண்மையிலேயே ஒரு அறுவடையின் பண்டிகையாக அழைக்கப்பட்டது. The beginning of the wheat harvest was celebrated on that day. அந்த கோதுமையினுடைய முதற் பலனை சேர்க்கக்கூடிய அந்த நாளை தான் அவர்கள் பெந்தெகோஸ்தே என்று அழைத்தார்கள். Sometimes when God does certain things, he does it wonderfully in a very intellectual manner. சில நேரங்களிலே கர்த்தர் எந்த காரியத்தை செய்வதை பார்த்தாலும் அதை மிகவும் ஞானமாக அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். I tell you, our God is a God of order. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யக்கூடிய ஒரு தேவன். In anything what you see around you, everything there is an order. உங்களை சுற்றிலும் பார்க்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். Sometimes we think we are very disciplined, we have orders for our lives. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த நபர்கள் என்று நாம் நினைக்கிறோம். You just look into the planets, you just look into the stars. நீங்க இந்த அண்டசராசரங்களில் இருக்கிறதான நட்சத்திரங்களையும் அங்கே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கோள்களையும் நம்ம பார்க்கும்போது, you just read in Psalm 104, for example. இப்பொழுது நாம் வாசித்தோம் 104ஆம் சங்கீதத்திலே, everywhere you see the hand of God in ordering everything around you. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பாகவும் தேவனுடைய கரமும் அவருடைய ஒழுங்கும் இருக்கிறதை நாம் வாசித்தோம். And on this day of Pentecost, இந்த பெந்தெகோஸ்தே நாளன்று God chose to do something great, the greatest adventure, to start a great adventure all across the nations. தேவன் அந்த நாளிலே உலகளாவிய ஒரு ஆவிக்குரிய சாகசத்தை செய்யும்படியாக அவர் விரும்பினார். God is a wonderful planner and he does everything according to his own will and desire. தேவன் அற்புதமாக திட்டமிடுகிறவர், அது மாத்திரமல்ல தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நோக்கங்களின்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். Towards the end of chapter the end of 24, for example, in the Gospel of Luke, உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய முடிவிலே, and actually in the Acts of Apostles, the first and 2 or 4 chapters, you see the Holy Spirit sweeping across people and cities. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 1 முதல் 4 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய மத்தியிலே ஊடுருவி கிரியை செய்கிறதை நாம் வாசிக்க முடியும். When you speak, every time it speaks about the baptism of the Holy Spirit. ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்று நாம் வாசிக்கும்போது, whether it is Acts of the Apostle in chapter 1 to verse 4, ஒருவேளை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்
வசனமாக இருந்தாலும் or it is 11:16 அல்லது 11:16 வசனங்களை or வாசித்து Luke பார்த்தாலும், 24:49, அல்லது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 நீங்க வாசித்து it பார்த்தாலும் speaks about the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பற்றி அங்கே about சொல்லப்பட்டிருக்கிறது. being clothed with power from on high. உன்னதத்திலிருந்து வருகிறதான பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Many definitions are used how you are being empowered to do the impossible in this planet. இந்த உலகத்திலே உங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Already in the Old Testament, God again and again promised the power of the Holy Spirit. அல்லது பழைய ஏற்பாட்டிலே மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். You know, everywhere from the book of Joel or from Isaiah, அல்லது யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலேயோ அல்லது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலோ everywhere you read about God, how He's going to pour out a spirit upon His people. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் தமது ஜனங்களின் மீது எப்படி தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் என்று சொல்லி நாம் In the வாசிக்கிறோம். last days, I will pour out my spirit on all flesh, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் upon சொல்கிறார். your sons and daughters, and also about everyone, young people, for example, youth, for example, உங்கள் குமாரர் மீதும் உங்கள் குமாரத்திகள் மீதும் உங்கள் வாலிபர்கள் மீதும் and also elderly people, அதே போல முதியோர்கள் மீதும் and those who work for God, for example. அதே போல தேவனுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் Everywhere God says, I'm going to baptize you with the power of the Holy Spirit. எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். I want to tell you once again this word baptisto இந்த பாப்டிஸ்டோ என்கிறதான இந்த வார்த்தையை has மறுபடியும் only single meaning. இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் மாத்திரமே It உண்டு. means immersion or dunking one into the water or in the Holy Spirit. தண்ணீருக்குள்ளாகவோ அல்லது தேவனுடைய ஆவிக்குள்ளாகவோ மூழ்கடித்தல் அல்லது உள்ளுக்குள்ளே நனைத்தல் என்று சொல்லி அர்த்தம். So when they were praying together, for example, எனவே அந்த நாளிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தபோது everything was the whole place was shaken by the power of the Holy அந்த Spirit. முழு இடமும் பரிசுத்த ஆவியானவராலே அசைந்தது. And something really wonderful happened immediately. திடீரென்று அற்புதமான ஒரு காரியம் அங்கே நடந்தது. As soon as they were filled with the power of the Holy Spirit, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டபோது they began to speak the word of God boldly into the society. அவர்கள் சமுதாயத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் தைரியத்தோடு கூட பேச The ஆரம்பித்தார்கள். Holy Spirit is not given to you just to speak in tongues and stay at home or after Sunday services. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து அந்நிய பாஷையை பேசிவிட்டு வீட்டிலே சென்று நீங்க அமைதியாக அமரும்படியாக அல்ல. No, God wants you to be a member of this worldwide adventure. இல்லை, இந்த உலகளாவிய சாகசத்திலே நீங்களும் ஒரு நபராக பங்கு பெற வேண்டும் என்றுதான் தம்முடைய ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். Every one of us, whatever giftings we may have, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருந்தாலும் சரி, whatever natural giftings or spiritual giftings, எப்படிப்பட்டதான ஒரு இயற்கையான தாழ்ந்துகளையோ God அல்லது says, ஆவிக்குரிய வரங்களையோ கர்த்தர் கொடுத்திருந்தார். I want every one of you to be part of this worldwide adventure. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகளாவிய சாகசத்திலே அதிலே நீங்களும் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். My dear sisters, if you think you are filled with the power of the Holy Spirit, கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியினால் நான் நிரப்பப்பட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், what are you doing with the power that God has given you? அப்படியானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமையை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? What have you done with the power that God has poured upon you? தேவன் உங்கள் மீது ஊற்றின தம்முடைய பலத்தை வைத்து நீங்கள் என்ன செய்து If கொண்டிருக்கிறீர்கள்? you have been immersed in the power of the Holy நீங்க Spirit, பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டிருந்தால் what did you do after coming out of this immersion? இந்த நனைக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்து You கொண்டிருக்கிறீர்கள்? know, actually this book, they call the Acts, for example, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகமானது it's the acts of the Holy Spirit through the church of Jesus, through the church of Jesus in those days. பரிசுத்த ஆவியானவர் தமது சபைகளிலே தம்முடைய வல்லமையினால் நடப்பித்த காரியங்களை தான் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். You know, when you speak about the apostles, you only read about Peter and Paul. அப்போஸ்தலர் நடபடிகளிலே இரண்டு பேரை பற்றி தான் வாசிக்கிறோம், அது பவுலும் பேதுரும் மட்டும்தான். But the Acts of the Apostles is a story about how the resurrected King Jesus used his church through the power of the power of the Holy Spirit to reach the nations for him. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே சபைகளுக்குள்ளாக ஊடுருவி எப்படி சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்றார் என்பதை தான் நம்ம வாசிக்கிறோம். This man called Saul, for example, இந்த மனுஷன் சவுல் என்கிறதான இந்த மனுஷன் நம்ம வாசிக்கிறோம். he was a fanatic against the gospel of Christ. இந்த மனுஷன் அந்த நாட்களில் இயேசுவின் சுவிசேஷத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வன்முறையாளனாக இருந்திருக்கிறார். He was sure that Jesus is a liar. இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அவன் அலைந்து திரிந்தான். He was a blasphemer of the gospel. சுவிசேஷத்தை குறித்து அவன்
தூஷிக்கிறவனாயிருந்தான். He was violent towards the Christians. அதே போல கிறிஸ்தவர்களிடத்தில் அவன் மிகவும் வன்முறைக்காரனாக He இருந்தான். was so sure about his theology. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நம்பின இறைகளை குறித்து மிக மிக உறுதியுடன் இருந்தான். He chased even women and children and beat them up if they went to the church. பெண்களையும் குழந்தைகளையும் கூட பிடித்து அவர்களை அடித்து சிறைச்சாலைகளிலே போட்டான். But after he came to the Lord Jesus, ஆனால் கர்த்தராகிய இயேசுவண்டை இந்த சவுல் வந்தபோது, after he was baptized, had the calling for ministry. அவன் அபிஷேகத்தை பெற்றவுடனே அவன் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றான். Without delay, he began to speak about the Son of God in the temples of those days. தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று அந்த நாட்களிலே சபைகளிலே அவன் பேசத் தொடங்கினான். God chose a wonderful person to read the synagogues of those days. ஒரு அற்புதமான ஒரு நபரை, அந்த நாட்களிலுடைய ஜெபாலயங்களிலே பேசக்கூடிய ஒரு நபரை தேவன் தெரிந்து Between கொண்டார். the book of Malachi and the New Testament, மல்கியாவின் புத்தகத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, everywhere synagogues were shooting up. அந்த நாட்களிலே தான், அந்த இடைப்பட்ட நாட்களிலே தான் ஜெபாலயங்கள் எல்லா இடங்களிலும் முளைக்க They could தொடங்கியது. not go to the temple once again. அந்த நாட்களில் அவர்களால் தேவாலயத்துக்கு போக முடியவில்லை. Now everywhere synagogues are gathering together. அந்த நாட்களில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபாலயங்களை உருவாக்க They're தொடங்கினார்கள். gathering together to read the word of God. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக கூடி வந்தார்கள். This man who was a great enemy of the gospel, சுவிசேஷத்திற்கு மிகப்பெரிய எதிராளியாக இருந்த இந்த சவுல், this man immediately travels to every synagogue and begins to speak the gospel. இந்த மனுஷன் உடனடியாக ஜெபாலயங்களுக்கு சென்று இயேசுவே கிறிஸ்து என்று பேசத் தொடங்கினான். No one else could be better equipped to do this job in those days. அந்த நாட்களிலே சவுலை காட்டிலும் மிக அற்புதமான தாளந்துகளை பெற்ற வேறொரு நபரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. Sometimes God prepares us and we do not know for what. சில நேரங்களிலே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார், ஆனால் எதற்காக என்றுதான் நமக்கு தெரியாது. He knew the Hebrew and the Aramaic and the Greek language. சவுலுக்கு அந்த நாட்களிலே எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அரமேய மொழி தெரிந்திருந்தது. He had a Roman passport in his pocket. அதே போல ரோம குடியுரிமையை அவன் வைத்திருந்தான். He was a Hebrew of the Hebrews. எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன். When it came to the law, he was blameless. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். He came from a wonderful Jewish background. அதே போல அற்புதமான ஒரு யூத பின்னணி குடும்பத்திலிருந்து வந்தவன். And God says, you are the person I need now. ஆண்டவர் சொன்னார், இந்த நபர் தான் எனக்கு தேவை. You are a wonderful person to speak my gospel in the synagogues. என்னுடைய சுவிசேஷத்தை ஜெபாலயங்களில் சென்று பிரசங்கிக்கக்கூடிய அற்புதமான மனுஷன். To confront the Jews, you are the best person I can ever imagine about. யூதர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணக்கூடிய அற்புதமான அறிவு பெற்ற ஒரு மனுஷன் நீ என்று சொன்னார். And even when you look into the story of Stephen, for example, ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, he was full of faith and the Holy Spirit. இந்த மனுஷன் தேவ பக்தியும் தேவனுடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட Through மனுஷனாக him, இருந்தான். God did great wonders, signs and wonders. அவனை கொண்டு கர்த்தர் பலத்த செய்கைகளை அந்த நாளிலே செய்து வந்தார். His wisdom could not be withstood by his own enemies. அவனுடைய ஞானமானது ஒருவராலும் எதிர்பேசக்கூடாத அளவுக்கு ஞானமுள்ளவனாய் His இருந்தான். face was shining like an angel. அவனுடைய முகமானது தேவதூதனைப் போல பிரகாசித்தது. Everything, the effects of the baptism of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட Do you காரியங்கள். know he was one of the 7 deacons who was prayed for by the elders of the church? உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களிலே சபையில் இருந்து அந்த முதியோர்களினால அந்த 7 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டார்களே உணவு பரிமாற்றத்திற்காக. அந்த நபர்களில் ஒரு மனிதன் தான் ஸ்தேவான். God says, I am going to use you powerfully. அந்த மூப்பர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், And நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு தேவை. Immediately the church began to grow. உடனடியாக சபை வளரத் தொடங்கியது. Even the priests became believers in those days. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் கூட சுவிசேஷத்தை விசுவாசிக்க If ஆரம்பித்தார்கள். you have been empowered by the power of the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவியின் வல்லமையினால பலப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்று the சொன்னால், people around you will surely know this. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உடனடியாக இதை அறிந்து You will கொள்வார்கள். never be quiet if you've been empowered by the power of the Holy Spirit. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க After மாட்டீர்கள். you are filled with the power of the Holy Spirit, இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்ட உடனே everything will be flowing out through your mouth, I tell you. உங்களுடைய வாயிலிருந்து எல்லா கர்த்தருடைய செயல்களும் வாய் வழியாக புறப்பட்டு வர To ஆரம்பிக்கிறது. speak the gospel, for example, சுவிசேஷத்தை பேச ஆரம்பிப்பது, to sing the word of God, கர்த்தருடைய வார்த்தையை பாடுவது, to prophesy the word of God, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக உரைப்பது, to stand on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது நிற்பது. For everything you need the power of the Holy இது Spirit. எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்கு The தேவைப்படுகிறது. gospel began to spread from Jerusalem into Judea and Samaria until the ends of the earth. சுவிசேஷமான அந்த நாட்களில் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் பரவ ஆரம்பித்தது. My dear brothers and sisters, if you are really believing on the Lord Jesus Christ எனக்கு today, அருமையான சகோதர சகோதரிகளே,
பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு நபராக The இருந்தால் world cannot receive the power of the Holy Spirit. இந்த உலகமானது தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. But if you have been baptized with the power of the Holy Spirit, ஆனால் பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் you will never be quiet, I tell you. நீங்கள் ஒருபோதும் அமைதியாய் இருக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு Your சொல்கிறேன். mouth will be overflowing with the joy of Jesus. உங்களுடைய வாயானது எப்பொழுதும் இயேசுவினுடைய மகிழ்ச்சியினால் You'll be நிரப்பப்பட்டிருக்கும். propagating the gospel. நீங்க எப்பொழுதும் சுவிசேஷத்தை பேசிக் The கொண்டிருப்பீர்கள். situation around you doesn't change, உங்களை சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலை மாறாது. but you are a totally changed person. ஆனால் நீங்க முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு நபராக The இருப்பீர்கள். Spirit of Christ, the Spirit of truth really begins to work in you. இந்த கிறிஸ்துனுடைய ஆவி, இந்த சத்தியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை கிரியை செய்ய ஆரம்பிப்பார். It begins to dwell in you. இந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ளே வாசம் பண்ண தொடங்கும். It is with you and is above you. இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார், உங்கள் மீது இருப்பார். He is leading you into all the truth. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். Yes, you can also hurt his feelings. ஆம், ஒருவேளை அவருடைய உணர்வுகளை உங்களால் காயப்படுத்த முடியும், துக்கப்படுத்த He முடியும். is not a power but a person of the இந்த Trinity. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்வது ஏதோ ஒரு வல்லமை அல்ல, ஆனால் அவர் ஒரு நபராய் இருக்கிறார். Sometimes people think, oh, he's a power like electricity, for சில example. நேரங்களில் ஜனங்கள் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் அது ஒரு மின்சாரத்தை போன்ற ஒரு வல்லமை என்று. No, he's a person of the Trinity, for example. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துவத்தினுடைய ஒரு நபராக இருக்கிறார். This one God who can demonstrate in three persons, for இந்த example. ஒரே தேவன் மூன்று விதமான நிலைகளிலே தம்மை It's வெளிப்படுத்துகிறார். like water that can be vapor, that can be ice and water at the same time. ஒரு தண்ணீரை போல அது ஒரு தண்ணீர் நிலைமை, திரவ நிலைமையில் இருக்கலாம். அது ஒரு ஐஸ் கட்டி பனிக்கட்டி நிலைமையில் இருக்கலாம். அதற்கு பிற்பாடு அது கொதிக்க வைக்கப்பட்டால் ஆவி நிலைமைக்கு மாற முடியும். Everything is water. Everything is water. ஆனால் இவை மூன்றுமே தண்ணீர் தான். This Holy Spirit that indwells you இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் will பண்ணுகிறபடியால் lead you into all the truth. அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். It not only leads you, அவர் உங்களை நடத்துவது மாத்திரமல்ல, I tell you, the Holy Spirit, the ministry of the Holy Spirit is a wonderful thing in the life of every believer. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமானது ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு ஊழியமாய் இருக்கிறது. 500 people met the resurrected Jesus. அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை 500 சீடர்கள் ஒரே நேரத்தில் சந்தித்தார்கள். But now after about 10 days, only 120 people are there. இப்பொழுது 10 நாட்களுக்கு பிற்பாடு 120 பேர் மாத்திரம் தேவனுடைய ஆவிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Sometimes this is the trouble with prayer today. சில நேரங்களில் ஜெபத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். Sometimes we come and then slowly the crowd gets slowly smaller and smaller. ஆரம்பத்தில் ஜெபத்துக்கு நிறைய பேர் வருவார்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த கூட்டம் குறைய தொடங்கும். At the last there are only 120 people. கடைசியில 120 பேர் மாத்திரம் அங்கே They காணப்பட்டார்கள். had no idea of what God is going to do now. அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. I have seen this again and again in the work of God. இத மறுபடியும் தேவனுடைய அந்த காரியங்களிலே கிரியைகளிலே நான் God doesn't பார்க்கிறேன். publish his notions before everything could happen. ஆண்டவர் ஒருபோதும் வரப்போகிற நாட்களிலே என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து அவர் தெளிவாக அறிவிப்பதில்லை. They knew they have to wait. அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். They knew that they're going to be clothed with power from on high. அவர்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். They knew that they're going to be immersed in the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர்கள் நிரப்பப்பட போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். They knew that they're going to experience the outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்படும் என்று அவர்களுக்கு தெரியும். But suddenly as they were waiting and praying together, ஆனால் அந்த நாளிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் ஜெபித்துக் the sound of a mighty wind is filling this room right now. திடீரென்று பலத்த காற்றின் இரைச்சலை போல ஒரு முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் Suddenly everything, now there's a huge sound in this room. திடீரென்று ஒரு மிகப்பெரிய முழக்கம் அந்த இடத்தை முழுவதும் There நிரப்பினது. was no wind into the room, for அந்த example. நேரத்திலே அந்த அறையில எந்த காற்றும் வீசவில்லை. No, the sound of a mighty wind is blowing now. ஒரு பலத்த காற்றின் முழக்கம் போல ஒரு முழக்கம் அந்த இடத்தை முழுவதும் நிரப்பினது. And fiery tongues, they are descending, they are swaying around on the heads of these disciples. அக்கினிமயமான நாவுகள் அங்கிருந்த ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Something miraculous is happening in that room. அங்கே அற்புதமான ஒரு காரியம், ஒரு அதிசயமான காரியம் நடக்க ஆரம்பித்தது. Whenever the Holy Spirit works in a certain church or an individual, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபையிலோ அல்லது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலோ கிரியை செய்கிறாரோ, something extraordinary will surely happen in those அந்த days. இடத்திலே அசாதாரணமான ஒரு காரியம் கண்டிப்பாக நடைபெறும். Everyone is speaking in different languages. எல்லாருமே பற்பல பாஷைகளிலே
பேசத் தொடங்கினார்கள். Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதமான ஒரு தேவன். All these people, thousands of people have come to Jerusalem. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எருசலேமிலே கூடியிருக்கிறார்கள். Every healthy Jew should go to Jerusalem at least 3 times in a year. அந்த நாட்களிலே சுகதேகியா இருக்கிற ஒவ்வொரு யூதனும் வருஷத்தில் 3 முறையாவது எருசலேமுக்கு போக வேண்டும். Every little boy who has reached bar mitzvah, 13 years of age, must go to Jerusalem. அதேபோல ஒவ்வொரு யூத குடும்பத்திலும் 13 வயதுக்கு மேற்பட்ட ஆண்மகன் எல்லோருமே அந்த எருசலேமுக்கு செல்ல வேண்டும். They have come to celebrate Passover feast, for example. அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக அங்கே வந்திருந்தார்கள். But now the day of Pentecost is coming. இப்பொழுது பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்திருக்கிறது. Still thousands of them are still in Jerusalem. இப்பொழுதும் ஆயிரக்கணக்கான யூதர்கள் எருசலேமிலே குழுமி இருக்கிறார்கள். For Jews, Jerusalem is so very important. யூதர்களை பொறுத்தவரைக்கும் எருசலேம் பட்டணம் மிக மிக முக்கியமான ஒரு பட்டணம். The very first time when I went to Jerusalem, ஆரம்பத்திலே நான் எருசலேமுக்கு முதலில் the சென்றபோது guide was leading us on a bus and he was speaking to us. அந்த நாட்களிலே எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த அந்த மனுஷன் ஒரு பேருந்தில் எங்களை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக சுற்றி We were going காண்பித்தார். up the hill to Jerusalem அந்த எருசலேமினுடைய மலைக்கு ஏறுகிறதான அந்த வழியிலே நாங்க போய் and he கொண்டிருக்கும் began to cry. அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த விளக்கி காட்டின அந்த மனுஷன் அழத் தொடங்கினார். Thousands of young people died in order to save the city. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இந்த பட்டணத்தை காப்பாற்றும்படி மரித்து போனார்கள். Because this city of Jerusalem is so important to us. ஏனென்றால் இந்த எருசலேம் பட்டணமானது எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. God says, I chose the city and here will I dwell forever. ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலம் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம், இதில் என்றென்றைக்குமாக நான் வாசம் This பண்ணுவேன். Mount Zion will be raised above all the mountains of this இந்த world. சீயோன் பர்வதமானது எல்லா பர்வதங்களை காட்டிலும் உயர்ந்திருக்கும் என்று The சொன்னார். book of Zechariah chapter 14 says like this. சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் When Jesus comes, he will put his feet on Mount Olive, for example. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது தன்னுடைய பாதங்களை அவர் ஒலிவ மலையின் மீது நிற்க வைப்பார். And this mountain will break apart into two on that day. அப்பொழுது அந்த ஒலிவ மலையானது இரண்டாக பிளக்கும். My dear brothers and sisters, God never does anything without a plan. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் எந்த திட்டமும் இல்லாமல் எந்த காரியத்தையும் His செய்வதில்லை. word, the gospel, has to spread to the nations. இந்த சுவிசேஷமானது இப்பொழுது தேசங்களுக்குள்ளாக பரவ There வேண்டும். are over 2.5 lakhs of people now in the city of about 30,000 people. இப்பொழுது கிட்டத்தட்ட 30,000 மட்டும் இருக்கிறதான இந்த எருசலேம் பட்டணத்துல 2.5 லட்சம் யூதர்கள் கடந்து This வந்திருக்கிறார்கள். is what historian Josephus writes. இதைத்தான் சரித்திரவாதியா இருக்கிறதான ஜோசிபஸ் எழுதி At வைத்திருக்கிறார். least 2.5 lakhs of people are still there. அந்த நாட்களை கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் யூதர்களாவது வந்திருக்க வேண்டும். They have to carry the gospel to other places. இந்த யூதர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை தங்களுடைய தேசங்களுக்கு And சுமந்து செல்ல so வேண்டும். when the power of the Lord descended upon this congregation, எனவே அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த ஜனங்களின் மீது இறங்கின போது they began to speak in languages what other people really understood. மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷைகளிலே அவர்கள் பேச No ஆரம்பித்தார்கள். translator was necessary. அந்த நாளில் அவங்க பேசின பாஷைக்கு எந்த மொழிபெயர்ப்பும் தேவையா இருக்கவில்லை. 32 countries are there, 54 cities are represented. 32 தேசங்கள் இருக்கிறது, 54 பட்டணங்களிலிருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். 85 people groups are there now in Jerusalem. கிட்டத்தட்ட 85 குழுவைச் சேர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஜனங்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். God began to do his mighty work of harvesting. ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வல்லமையான ஒரு அறுவடையின் ஊழியத்தை செய்ய My ஆரம்பித்தார். dear sisters, this is why God baptized them with the power of the Holy Spirit. அருமையான சகோதர சகோதரிகளே, இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. And the very reason God touched you with the power of the Holy Spirit, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தமது வல்லமையினால் தொட்ட காரணமே, the very reason God changed your life to the power of the Holy Spirit, தேவன் தம்முடைய வல்லமையினாலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய காரணமே, that you will be a part of this global adventure in every nook and corner of this world. இந்த உலகளாவிய சாகசத்திலே இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தமது வல்லமையினால் உங்களை நிரப்பினார். Whoever you are, whatever giftings you may have, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரங்கள் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, everywhere God wants to use every one of you. எல்லா இடங்களிலும் தேவன் உங்களை பயன்படுத்த When you விரும்புகிறார். look into the Old Testament, for example, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது உதாரணமாக everywhere where God's presence was there, எந்த இடங்களெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது என்று it பார்க்கிறோம், was always loud, full of smoke and with fire. அந்த இடங்களிலெல்லாம் அக்கினியும் அல்லது புகையும் தேவனுடைய இடி முழக்கங்களையும் நம்ம பார்க்க முடியும். When God's presence was there on the mountain of Sinai, அந்த நாளிலே சீனாய் மலையிலே தேவ சமூகம் இறங்கி yes, வந்தபோது it was full of smoke, அந்த நாளிலே அந்த இடம் புகைக்காடாய் but also மாறியது. full of fire, for அதே example. போல் அந்த இடம் அக்கினியினால் நிறைந்திருந்தது. When Abraham
when God wanted to really reinvent a covenant that he had with Abraham. அந்த நாளிலே ஆபிரகாமோடு தேவன் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை அவர் மறுபடியும் உறுதிப்படுத்த நினைத்தபோது God says, Abraham, I will tell you something. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன்னிடத்தில் நான் ஒன்று சொல்ல வேண்டும். After he had sacrificed an animal. அந்த நாளிலே ஆபிரகாம் அந்த மிருகங்களை துண்டாக்கி அதை பலி செலுத்தின உடனே, normally it was like this. After you sacrifice this animal, you divide it into two parts. சாதாரணமாக அந்த நாட்களில் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒரு மிருகத்தை இரண்டு துண்டாக்கி வைத்து, and then the person whom we are making a covenant with, யாரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறீர்களோ, both of you hold the hands and walk in the formation of 8 in between these two pieces. அந்த உடன்படிக்கை செய்ய போகிற அந்த இரண்டு பேருமே ஒருவர் கைகளை கோத்துக்கொண்டு எட்டு என்கிறதான எண்ணின் வடிவிலே அந்த மிருகத்தினுடைய துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நடுவாக கடந்து செல்ல வேண்டும். The meaning is whatever may happen, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்ன நடந்தாலும் சரி, I will never change in my covenant. என்னுடைய உடன்படிக்கையிலிருந்து நான் மாறவே மாட்டேன். Just like these two parts of the animals can never come together again. எப்படி இந்த மிருகத்தினுடைய இரண்டு பகுதிகளும் இனிமே ஒன்றாக கூடி வராதோ, just like this I walk with you and make a covenant that it will never change. அதே போல நான் இந்த நாளிலே உன்னோடு கூட செய்கிற உடன்படிக்கை ஒருபோதும் மாறாது. There are many covenants in the Bible. I don't want to go into details. வேதத்தில் நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது நான் விவரமாய் சொல்ல நேரமில்லை. Genesis chapter 15, I used to laugh when I used to read this. ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது நான் சிரிப்பதுண்டு. Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதமான ஒரு தேவன். He knew that Abraham is not an equal of God now. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், தன்னோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு ஆபிரகாம் தனக்கு சமமானவன் அல்ல. You are not a person who can make a covenant with me. நீ என்னோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு உனக்கு தகுதி அல்ல. So I will put you to sleep now. எனவே உனக்கு நான் அயர்ந்த நித்திரையை வர பண்ணுகிறேன். And in the middle of these two pieces, இந்த மிருகனுடைய துண்டங்களுக்கு நடுவே a smoking fire pot and flaming torch was moving in between the pieces. அப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினி ஜுவாலையானது அந்த மிருகங்களுடைய துண்டங்களுக்கு நடுவே கடந்து சென்றது. Wonderful God, I tell you. அற்புதமான ஒரு தேவன். God says you cannot keep this covenant. தேவன் சொன்னார், இந்த உடன்படிக்கையை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. To make your generation big, you cannot do anything by yourself. உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கு உன்னுடைய பலத்தினால் நீ எதையும் உன் பங்கிலே செய்ய முடியாது. I am an almighty God. ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் I இருக்கிறேன். can do the impossible with you. உன்னால் கூடாத காரியங்களை என்னால் செய்ய My முடியும். dear sisters, our God is a God of impossibilities. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Sometimes we think, how can this ever happen? சில நேரங்கள் நாம் நினைப்பதுண்டு, இது எப்படி நடைபெறும்? And as soon as they were filled with the power of the Holy Spirit, அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்கள் this நிரப்பப்பட்ட உடனே fire began to work in the life of these apostles. இந்த பரிசுத்த அக்கினியானது அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய When the people ஆரம்பித்தது. of Israel were passing through the desert, there the fire of God was there in the அந்த night. நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து சென்ற பொழுது அக்கினி ஸ்தம்பம் அவர்களோடு கூட பிரயாணப்பட்டது. When Isaiah came into the temple, totally troubled in Isaiah chapter 6. ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முற்றிலும் குழப்பமடைந்த நிலைமையிலே ஏசாயா அந்த ஆலயத்துக்குள் வந்தபோது, This king Uzziah is dead. He ruled excellently for 52 years now. இந்த உசியா ராஜா மரித்து போய் கிட்டத்தட்ட 32 வருடங்கள் அங்கே ஆளுகை செய்த பிற்பாடு மரித்து போய் விட்டார். And now he's totally troubled. இப்பொழுது ஏசாயா முற்றிலும் ஒரு How is மனக்கலக்கத்தோடு this going to வந்திருக்கிறார். happen now in the future? இனிமே இந்த தேசத்தில் என்ன நடைபெற போகிறது? God says he may be dead, but I am still on the throne. ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை உசியா ராஜா மரித்து போகலாம், ஆனால் நான் என்னென்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறேன் என்று தேவன் He காட்சியளித்தார். could have been good, but I am still better. ஒருவேளை அந்த ராஜா நல்லவனாய் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ராஜாவை காட்டிலும் மிகவும் அற்புதமான தேவனாக நான் Seraphins இருந்திருப்பேன். means fire. அந்த இடத்திலே சேராபீன்களை பார்க்கிறோம். சேராபீன்கள் என்று சொன்னால் It's the அக்கினி என்று only அர்த்தம். place in the Bible you read about seraphins. வேதத்திலேயே சேராபீன்களை In பற்றி the Old Testament. பழைய ஏற்பாட்டிலேயே சேராபீனை பற்றி அக்கினியை பற்றி வாசிக்கிற ஒரே இடம் இந்த ஏசாயா எழுதின நிருபம். This wonderful, wonderful, wonderful meeting with the living God. இந்த சேராபீனை பற்றி படிக்கிற ஏசாவின் 6ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு தேவனை சந்திக்கிற ஒரு இடம். But still the fire of God is around him. இருந்தாலும் அந்த இடத்திலே தேவனுடைய அந்த அக்கினியின் தூதர்களை ஏசாயா சந்திக்கிறார். God said to the people of Israel now, அந்த நாளிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், I have a plan for you. உனக்காக ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். God says to every one of us this evening. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். Moses met the burning bush. அந்த நாளிலே மோசே எரிகிற முட்செடியை பார்த்தபோது God says, take away your shoes now. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. Stop your journey.
உன்னுடைய பிரயாணத்தை நிறுத்து. You think everything is over in your life? எல்லாமே உன் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கிறாயா? 40 years in the palace, 40 years in the wilderness. 40 வருடங்கள் அரண்மனையில், 40 வருடங்கள் வனாந்தரத்தில். And sometimes when you are 80, you think everything is over. சில நேரங்கள் உங்களுக்கு 80 வயதாகி விட்டது என்று சொன்னால் எல்லாம் முடிந்து விட்டது என்று But நினைக்கிறீர்கள். God says nothing is over. It's a new beginning now. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையில் எதுவும் முடியவில்லை, இப்பொழுதுதான் புதிதாக ஒன்று ஆரம்பிக்கிறது. I am going to give you a huge congregation into your hands. உன்னுடைய கரத்திலே மிகப்பெரிய ஒரு சபையை நான் ஒப்படைக்க Lord, போகிறேன். I cannot speak. ஆண்டவரே, என்னால் பேச You முடியாது. don't need to worry. I will send your brother. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உன்னோடு கூட பேசுகிற உன் சகோதரனை அனுப்புகிறேன். Lord, I only have a stick in my hands. ஆண்டவர், என் கையில் ஒரே ஒரு கோல் மாத்திரமே இருக்கிறது. Don't worry. I am coming along with you. கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட வருகிறேன் Our என்றார். God can do the impossible with every one of us. நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். And this bush suddenly began to speak to him. அந்த முச்செடியானது திடீரென்று பற்றி எரிந்து பேச ஆரம்பித்தது. It's not being consumed anymore. அது பற்றி எரிந்தாலும் அது சாம்பலாகவில்லை. But God is speaking to this person. ஆனால் அந்த எரிகிற முச்செடியிலிருந்து தேவன் மோசேயோடு கூட பேச Do you ஆரம்பித்தார். know what the plan of God is for you and for me? உங்களுக்காக எனக்காக தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? God wants every one of us to be a burning bush this evening. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் பற்றி எரிகிற பேசுகிற ஒரு முச்செடியாக அவர் இருக்க Where விரும்புகிறார். God speaks through you to the nations. தேவன் உங்களை கொண்டு தேசங்களோடு கூட பேச விரும்புகிறார். God says, I am speaking within you and through you to the people of this world. தேவன் சொல்வார், இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட உனக்குள்ளிருந்து உன் மூலமாக நான் பேச And ஆரம்பிப்பேன். if you are moving within the power of the Holy நீ Spirit, என்னோடு கூட பரிசுத்தாவின் வல்லமையினாலே நீ நடக்க you ஆரம்பித்தால் will never be consumed. நீ ஒருபோதும் பஸ்பமடைய மாட்டாய். You will never be consumed in நீ your life. ஒருபோதும் சாம்பலாக மாட்டாய். But if you are going to run in your own power, ஆனா உன்னுடைய சொந்த பலத்திலே நீ ஓட ஆரம்பித்தால் you will be going through cycles of spiritual depression one after the other. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய மன அழுத்தத்திலே மேலும் கீழும் I ஓடிக்கொண்டிருப்பாய். have seen a lot of people suffering from this spiritual depression in this world. இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய மன அழுத்தத்திலே கஷ்டப்படுகிறதை நான் They பார்த்திருக்கிறேன். run with their own power for some time, நம்முடைய சொந்த பலத்திலே கொஞ்ச நாட்கள் ஓடுவார்கள். and then 10 days they are quiet. அதற்கு பிற்பாடு 10 நாட்கள் ஒன்றும் கிடையாது. And then they will come and run again. அதற்கு பிற்பாடு மறுபடியும் வந்து ஓடுவார்கள். It's almost like a hollow, this coaster driving now during this, what you see in this world today. Roller coaster. இந்த மேலும் கீழும் ஓடுகிறதான இப்படிப்பட்டதான இந்த விளையாட்டுகளை நம்ம பார்த்திருப்போம். You know, you go up and down, and then swing. That's what you do. அது மிக உயரமாக போகும், திடீரென்று வட்டமடிக்கும், திடீரென்று கீழே வரும். இந்த விளையாட்டை நம்ம பார்த்திருப்போம். Children are very happy to travel in that. இப்படிப்பட்ட வண்டிகளிலே பிரயாணம் பண்ண குழந்தைகள் மிகவும் விரும்புவார்கள். I did this once in my life and I hate it. என் வாழ்க்கையில ஒரே முறை தான் அந்த விளையாட்டுக்கு நான் போனேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு அது I பிடிக்கவே do இல்லை. not know why my wife enjoys this. ஆனா என் மனைவிக்கு அந்த அப்படிப்பட்ட விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். They'll be dying and they'll be falling now hundreds of feet. அவங்க மேல போய் கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு கீழே வேகமாக வரும். She'll be stretching out her hands and she'll be laughing. அவங்க கையை தூக்கி சத்தமா சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. And I cannot imagine. I make only photos from downstairs. நான் பாப்பேன், கீழே இருந்து அவங்கள புகைப்படம் மாத்திரம் எடுப்பேன். You know, sometimes spiritual life is like this. சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இப்படி We இருக்கலாம். twist and turn and then suddenly we fall down. திடீரென்று வட்டமடிப்போம், மேலே போவோம், ஆனா திடீர்னு பார்த்தா கீழே இருப்போம். You know why? You are running in your own strength, I tell you. ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? நீங்க உங்களுடைய சொந்த பலத்தில் ஓடுகிறீர்கள், அதனால்தான். What you need is the power of the Holy Spirit. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. But God says, I want you to be a burning bush in this world. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே நீ எரிகிற ஒரு முச்செடியாய் இருக்க நான் விரும்புகிறேன். I am going to put my power within you. என்னுடைய வல்லமை உனக்குள்ளாக நான் வைக்க But போகிறேன். you are never going to be consumed. ஆனால் நீ ஒருபோதும் சாம்பல் அடைய You மாட்டாய். will run, but you will never be tired. நீ ஓடுவாய், ஆனால் களைப்படைய மாட்டாய். Because if you are the son of God, if you understand your position in the kingdom of God, ஏனென்றால் தேவனுடைய மகனாக மகளாக நீங்கள் ஆண்டவருடைய மகளாக களைப்படையாத ஒரு நபராக இருக்க we போகிறீர்கள். have received the spirit of sonship, I tell you, இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு where we கொடுத்திருக்கிறார். cry, Abba, Father. அவரை நோக்கி அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை Do you know கொடுத்திருக்கிறார். this word Abba in the Aramaic language is almost like our Tamil Appa, I tell you. அரமேய மொழியிலே இந்த அப்பா என்று நாம் தமிழிலே அழைக்கிறது போலவே அரமேய மொழியிலே அவர்கள் பிதாவை என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தையும் வருகிறது. This is what Romans chapter 8 says. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் நாம் You வாசிக்கிறோம். have received the spirit of sonship. நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். And when you are in the hands of this Father, இந்த பிதாவின் கரத்திலே நீங்கள் இருக்கும்போது whatever may happen in your life, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி,
the hands of God are above you, below you, on the sides of you, everywhere. தேவனுடைய கரமானது உங்களுக்கு கீழே, உங்களுக்கு மேலே, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா புறங்களிலும் உங்களை தாங்குகிறது. You cannot fall deeper than what the hands of God can do in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தேவனுடைய கரங்களுக்கு கீழாக நீங்கள் விடவே மாட்டீர்கள். This God who really saved you, உங்களை ரட்சித்த இந்த தேவன், this God who forgave you, உங்களை மன்னித்த இந்த தேவன், who baptized you with the power of the Holy Spirit, நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே உங்களை நிரப்பின அந்த தேவன், who called you to ministry, உங்களை ஊழியத்திற்கு அழைத்த இந்த to தேவன், join this great adventure, global adventure in your lifetime. இந்த உலகளாவிய சாகசத்தை செய்யும்படியாக உங்களை அழைத்திருக்கிற தேவன். This God is an all-powerful God, I tell you. இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். You know, people around were watching now. இப்பொழுது அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். Something drastic is happening in Jerusalem. இப்பொழுது எருசலேமிலே திடீரென்று ஒரு பிரமிக்கத்தக்க காரியம் You know, நடைபெறுகிறது. whenever God does something supernatural, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை it's the செய்கிறாரோ, same even today. இன்றைக்கும் இதே கூட்ட ஜனங்களை நாம் பார்க்க முடியும். How could this be? இது எப்படி நடைபெறும்? Some people are perplexed. ஒரு சிலர் அதை பற்றி கலக்கமடைந்தார்கள். Some people have a lot of doubts. ஒரு சிலர் அதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். You know, I have nothing when you have doubts, I tell you. உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் எழும்புவதை பற்றி எனக்கு பரவாயில்லை. Even Apostle Paul, this man who came to Chennai, Thomas, he was a man of doubts. தோமா கூட தேவனுடைய சீடனாக இருந்து அவருக்கும் சந்தேகம் இருந்தது. God didn't say, "Hey, you doubted me? Get out of my ministry." ஆண்டவர் சொல்லவே, நீ என்னை சந்தேகப்படுகிறாயே, என் ஊழியத்தை விட்டு போ என்று சொல்லவில்லை. No, every thinking person has doubts sometimes. யோசிக்கிற எல்லா மனுஷனுக்கும் சந்தேகங்கள் வருவது இயற்கைதான். You know, I have a lot of them sometimes. எனக்கும் கூட அநேக சந்தேகங்கள் உண்டு. Yes, you could have doubts, you could be perplexed. நீங்க ஒருவேளை கலக்கமடையலாம், யோசிக்கலாம், சந்தேகப்படலாம். You can say, "How could this be?" இது எப்படி நடக்க முடியும் என்று யோசிக்கலாம். But there is another group who will always making fun of you. ஆனா இன்னொரு குழு இருக்கும், அது உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கு. Stupid fellow. இவர்கள் எல்லாம் மதியினர்கள். How can he come to this decision? இந்த முடிவிற்கு இந்த மனுஷன் எப்படி வர முடியும்? You know, sometimes when you make great decisions for God, சில நேரங்களில் ஆண்டவருக்காக நீங்க பெரிய தீர்மானங்களை எடுக்கும்போது, where you put your trust only upon God, உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது மாத்திரம் நீங்கள் வைக்கும்போது, people around you may ask you, "Did you ever think about this properly?" சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேட்பார்கள், இதை பற்றி நன்றாக யோசித்து தான் முடிவெடுத்தாயா? You know, did you ever think about things that could happen? இனிமே வாழ்க்கையில இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசித்தாயா? They are speaking in languages they could not, they thought, "Oh, how is this happening now?" அன்றைக்கு சீடர்கள் பேசின அந்த பாஷைகள் எல்லாம் விளங்கி கொண்ட பிற்பாடு அவர்கள் யோசித்தார்கள், இது எப்படி நடைபெற முடியும்? Ordinary Galileans, இவர்கள் எல்லாம் கலிலேய நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லவா? never gone to school or universities. இவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போய் படித்தவர்கள் அல்ல. Majority of them ordinary fishermen. அவர்கள் பெரும்பாலானவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் தான். Everyone from rural backgrounds. அவர்கள் எல்லாம் விவசாய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். How could this be? Are they drunk right now? இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ஒருவேளை இவர்கள் மதுபானம் குடித்திருக்கிறார்களோ? I do not know how they thought they were drunk. இவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு சுற்றியுள்ள ஜனங்கள் எப்படி வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Because they were speaking in languages, proper languages that everyone understood. ஏனென்றால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ள கூடிய பாஷைகளை தான் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். You know, if you are drunk, you'll be blathering around something. நீங்க ஒருவேளை குடிச்சிருந்தா ஒருவேளை உளறுவீர்கள். You know why these people thought they were drunk? ஆனா எப்படி இந்த ஜனங்கள் குடித்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு சுற்றியுள்ள ஜனங்கள் வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Drunk people have sometimes they have a fearless joy, I tell you. இந்த குடிகாரர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயமற்ற சந்தோஷத்தை அவர்கள் பெற்றிருக்கிறது போல அவர்கள் செய்வார்கள். They will be very joyful, they will see no borders. அவங்க குடித்த பிற்பாடு அநேக ஜனங்கள் நடந்து கொள்கிற முறை அவங்களுக்கு எந்த தடைக்கல்லும் இருக்காதது போல தடையற்ற ஒரு சந்தோஷத்தை பெற்றது போல உணர்வார்கள். I don't speak from experience now. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பேசவில்லை. But what I see, I sometimes wonder. ஆனா நான் பார்க்கிறதிலிருந்து நான் ஆச்சரியப்படுகிறேன். You know, one day I saw a fellow, the bus was coming there. ஒரு முறை நான் பார்த்தேன், எதிர்க்க ஒரு பெரிய பேருந்து வருகிறது. And he was keeping his bottle upon his head. அந்த மனுஷன் அந்த பாட்டிலை தூக்கி தலையில வச்சு And he was dancing around in front of the bus. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பஸ் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி அவரு நடனம் ஆடிட்டு இருக்காரு. You know, everyone in the bus thought he's a stupid fellow. ஆனா அந்த பஸ்ல இருந்தவங்க எல்லாம் நினைச்சிருக்கோம், இவர் ஒரு பெரிய முட்டாள் என்று. Hey, this bus can easily mow you down. இந்த பேருந்து மிக எளிதாக இவனை இடித்து விட்டு போக முடியும். But you know why these people thought that the disciples were drunk on that morning? ஆனா அந்த காலை வேளையில் இந்த சீடர்கள் எல்லாம் மதுபானம் குடித்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு இவர்கள் ஏன் வர வேண்டும்? The situation around them was totally dreadful. அவர்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை அவர்கள் மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். Everyone
Jerusalem is full of enemies. எருசலேமிலே சீடர்களுக்கு எல்லாருமே எதிரானவர்கள் தான். The Sanhedrin of the Jews is still there. அப்பொழுது யூதர்களுடைய சனகரிப்பு சங்கமும் எருசலேமில் இருந்தது. Herod and Pilate are still alive. ஏரோதும் பிலாத்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். The city is full of religious fanatics. இந்த பட்டணம் முழுவதும் மதவாதிகளால் நிறைந்த ஒரு பட்டணம். Pharisees were so religious are still around. பரிசேயர்கள் முற்றிலும் மதவெறி பிடித்தவர்கள் அவர்களும் எருசலேமில் இருக்கிறார்கள். The chief priest is still there. Herod is there. Pilate is there. பிரதான ஆசாரியன் ஏரோது பிலாத்து எல்லோரும் இன்னும் எருசலேமில் இருக்கிறார்கள். But in the midst of the situation, ஆனா இந்த சூழ்நிலையின் மத்தியில they are full of joy. They go out in the streets and preach the gospel. அவர்கள் முற்றிலும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக எருசலேமின் தெருக்களில் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். These people are looking at these fellows now. இந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை பார்த்த உடனே, Hey, what do you think now? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Everyone, there is so much of rumors about this Lord Jesus Christ. இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை பற்றி ஏற்கனவே எருசலேமில் அநேக வதந்திகள் பரவி இருக்கிறது. 3.5 years you were behind him. 3.5 வருஷங்கள் இந்த இயேசுவோடு கூட நீங்கள் இருந்தீர்கள். Now there's a rumor that his disciples stole the body of Jesus. சீடர்களை இயேசுவின் சரீரத்தை எடுத்துச் சென்று விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தியும் பரவி கொண்டிருக்கிறது. You are living in desperate times now. இப்பொழுது மிக மோசமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Dangerous surroundings. அபாயமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And even the Sadducees are still there. சதுசேயர்களும் இன்னும் எருசலேமில் இருக்கிறார்கள். Do you know Sadducees, they did not bother about spiritual values. சதுசேயர்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியங்களை பற்றி They கவலைப்படாதவர்கள். were not interested in the resurrection of the dead. அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாம் கவலைப்படாதவர்கள். For them everything was power. அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பதவி. Sanhedrin was wonderful. சனகரிப்பு சங்கத்தில் பதவி வேண்டும். The chief priest position was wonderful. பிரதான ஆசாரியனுடைய பதவி அற்புதமானது. And these Sadducees are still there. அப்படிப்பட்ட சதுசேயர்களும் கூட எருசலேமில் தான் இருக்கிறார்கள். But in the midst of the situation, ஆனா இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் these people were so full of joy in their hearts. இந்த சீடர்கள் முற்றிலும் தங்களுடைய இருதயங்களிலே சந்தோஷத்தினால் They were நிரப்பப்பட்டவர்களாக, filled with a fearless joy. இந்த பயமற்ற சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக They began to speak about the wondrous deeds of God. தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். You know, people thought people can do this only if they are drunk. அவர்கள் நினைத்தார்கள் குடித்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால இப்படி நடந்து கொள்ள முடியுமே. Only in this situation these fellows can behave like this. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இவர்களால் இப்படி எல்லாம் பேச முடிகிறது, நடக்க முடிகிறது? You know, once I was traveling with my wife in our car back from ministry. ஒரு முறை என்னுடைய மனைவியோடு கூட ஊழியத்திலிருந்து நாங்க ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தோம். And sometimes she sings very loud. சில நேரத்தில் என் மனைவி சத்தமாக காரிலே And பாடிக்கொண்டு I used வருவார்கள். to beat on the steering wheel. நான் வண்டி ஓட்டும் பொழுது அந்த ஸ்டியரிங் வீல்ல அப்படியே ஒரு தாளம் போட்டுக்கொண்டே வருவேன். And as we were going, the police came suddenly before me. நாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு போலீஸ் வாகனம் எங்களை தடுத்தது. Follow me. திடீரென்று எங்களுக்கு முன்பாக ஒரு காவல் அதிகாரி போய்க்கொண்டே இருந்தால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே போனார். And he stopped our car and he said, "Are you drunk?" அப்ப எங்க காரை நிறுத்தி கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? I said, "I never drank in my life." நான் சொன்னேன், என் வாழ்க்கையில நான் ஒரு முறை கூட குடிச்சதில்லை. Except in the Lord's Supper. நான் கர்த்தருடைய பந்தியில அந்த திருவிருந்து திராட்சரசத்தை குடிக்கிறது தவிர. You know, in Germany they give real wine in the Lord's Supper in churches. ஜெர்மனி தேசத்துல சபைகளில் உண்மையான திராட்சரசத்தை கொடுப்பார்கள். Don't think they give you big cups and just little. அவங்க பெரிய கப்பு கொடுக்க மாட்டாங்க, சின்னதா கொடுப்பாங்க. Just a little so that you can pour into your mouth. ஒரு சின்ன கப்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. I said, except in the Lord's Supper I never drank அதை anything. தவிர நான் குடிச்சதே இல்லை என்று சொன்னேன். And then he looked at me and he said, "Okay, you can go." அப்பொழுது அந்த காவல் அதிகாரியை பார்த்து சரி நீங்க போகலாம் என்று சொன்னார். And I told them, "Before I go, I want a question, an answer from you." அவரை பார்த்து கேட்டேன், நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பதில நான் எதிர்பார்க்கிறேன். Why did you stop me? நீங்க ஏன் எங்களை நிறுத்துனீங்க? Because you were so joyful. ஏன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, அதனால தான் உங்க வண்டியை நிறுத்தினேன். Only a drunk person can be so joyful. குடிச்சவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இப்படி இருப்பாங்கன்னு சொன்னார். You know, we have been watching you for many kilometers. நாங்க பல கிலோமீட்டரா உங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். She is singing so joyfully and you are banging on the steering wheel and you are so joyful. அவங்க நல்லா பாடிட்டே வந்தாங்க, நீங்க அந்த ஸ்டியரிங் வீல்ல சந்தோஷமா தாளம் போட்டுக்கிட்டே வந்தீங்க. And so this can only be due to alcohol. அப்ப நாங்க நினைச்சோம் நீங்க கண்டிப்பா குடிச்சிருக்கீங்க, அதனால தான் சந்தோஷமா இருக்கீங்கன்னு This is நினைச்சோம். the same conclusion the people in Jerusalem came on that day. இதே முடிவுக்கு தான் அன்றைக்கு எருசலேமில் இருந்தவர்களும் வந்திருக்க வேண்டும். Oh, these people are totally drunk right now. அவர்கள் முற்றிலும் குடித்திருக்கிறார்கள். My dear sisters, when you do the work of God in your life, கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பணியை நீங்க செய்யும்போது, when the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்தால், you will do extraordinary things for God. நீங்கள் தேவனுக்காக அசாதாரணமான காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள். You will speak things that are so extraordinary that you will never speak in your life. இதுவரைக்கும் பேசாத
அசாதாரணமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் பேசத் Maybe தொடங்குவீர்கள். you've been wondering about the changes in your personal life. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை பற்றி ஒருவேளை நீங்களே ஆச்சரியப்படலாம். Extraordinary changes through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நடக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள். Maybe you thought, I will never be like this one day. ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம், இது போல நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில இருக்க மாட்டேன் என்று God says, நினைத்திருக்கலாம். no, through the power of the Holy Spirit, I can do this in your life. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் உன்னுடைய வாழ்க்கையில இதை நான் செய்ய முடியும் என்று சொல்லுவார். I can change you completely to follow me. என்னை பின்பற்றும்படியாக உன்னை நான் முற்றிலுமாக மாற்ற முடியும் என்று We சொல்லுவார். just sang this wonderful song, I have decided to follow Jesus. இப்பொழுது அற்புதமான ஒரு பாடலை பாடினோம், இயேசுவின் பின்னே போக This is துணிந்தேன். the only song I have heard almost in every nation I've traveled to. நான் கடந்து சென்ற எல்லா தேசங்களிலும் கேட்ட ஒரு பாடல் இந்த பாடல் தான். And my heart is full of joy in those days. அந்த நாட்களில் இந்த பாடலை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் A சந்தோஷத்தினால் very நிரம்பும். ordinary Indian, ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகன் Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங், He was the author of this song. இந்த பாடலை எழுதினவர் இவர்தான். I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னால் செல்லும்படி நான் முடிவு Where செய்தேன். he had a wonderful encounter with the Lord Jesus Christ. இந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசுவோடு கூட அற்புதமான ஒரு சந்திப்பை பெற்ற You மனிதன். know, when you have the encounter with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நீங்கள் தொடப்பட்டால், சந்திக்கப்பட்டால், you do extraordinary things for God. தேவனுக்காக அற்புதமான அசாதாரணமான காரியங்களை நீங்கள் The செய்ய very தொடங்குவீர்கள். first person who was filled with the power of the Holy Spirit in the Bible, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால முதலில் நிரப்பப்பட்ட மனிதன் வேதாகமத்திலே, you know, he was called Bezaleel. He was called to do the tent of God, the tent of meeting. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட பெசலியேல் என்கிறதான இந்த மனிதன். God said to Moses very clearly, ஆண்டவர் மோசேயை பார்த்து தெளிவாக சொன்னார், just as I showed you upon the mountain, நான் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட the மாதிரி same way the tent of meeting should be. அதே போலவே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி நீ எச்சரிக்கையாயிரு. I tell you, churches cannot be built with according to your own whims and fancies. நான் சொல்லுகிறேன், சபைகள் என்பது ஏதோ உங்களுடைய விருப்பத்தின்படி இஷ்டத்தின்படி அங்கங்கு செய்கிற காரியம் அல்ல. You take the Bible, call yourself a pastor. ஏதோ ஒரு வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே ஊழியக்காரர், பாஸ்டர் என்று Oh, I'm அழைத்துக்கொண்டு going to start a new ministry. நான் ஒரு புது ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று This சொல்லிக்கொண்டு, is so strange for the New Testament. இது புதிய ஏற்பாட்டுக்கும் இப்படிப்பட்ட காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. When you read the book of Acts very carefully, அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் கருத்தாய் வாசித்தால் you can see this again and again, I tell you. இதை மறுபடியும் நீங்க பார்க்க முடியும். You know, God has a certain plan and a structure even for his kingdom. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று சரியான ஒழுங்குமுறைகளையும் விதிமுறைகளையும் God வைத்திருக்கிறார். says, just as you saw upon the mountain, ஆண்டவர் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே you should do this on this planet for that I can meet you, my people. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக, எனவே என்னுடைய ஜனங்களை நான் அங்கே சந்திப்பேன். You know, but the problem was, ஆனா அங்கே பிரச்சனை என்னவென்றால், these people cannot work with gold or silver, anything like that, or wood or skin. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்த ஜனங்களுக்கோ பொன்னினாலும் வெள்ளியினாலும் தோலினாலும் மரத்தினாலும் வேலை செய்து பழக்கமில்லை. Directly from Egypt, they went into the wilderness. எகிப்திலிருந்து நேரடியாக வனாந்தரத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள். No chance to learn anything. எந்த புது காரியத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. They can make bricks with straw and without straw. அவர்கள் வைக்கோல் வைத்தும் வைக்கோல் இல்லாமலும் செங்கல் செய்ய தெரியும். அது This is what they learned during this slavery. இந்த அடிமைத்தனத்தின் நாட்களிலே எகிப்திலே கற்றுக்கொண்ட ஒரே காரியம் இது மாத்திரம்தான். But you know what the word of God says? ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது The தெரியுமா? word of God came upon Bezaleel. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த வார்த்தை பெசலியேல் மீது இறங்கியது. He began to work with gold and silver. அவன் பொன்னினாலும் வெள்ளினாலும் வேலை செய்ய ஆரம்பித்தான். Everything that needs to be molded, he was able to do. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எல்லா உலோகங்களோடு கூட வேலை செய்யக்கூடிய திறமையை பெற்றான். He was able to do with wood and skin. அவன் தோலினாலும் மரத்தினாலும் வேலை செய்ய தொடங்கினான். Every carving on the wood he was able to do. அதே போல மரத்திலே செய்ய வேண்டிய சித்திர வேலைகளை அவன் செய்ய வேண்டியதா Not இருந்தது. because he was a very intelligent person. அவன் மிகவும் புத்திசாலியாய் இருந்தபடியினால் அல்ல, No, the power of God came upon him. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவன் மீது My dear இறங்கினபடியால். sisters, if you want to do great things for God, என கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக நீங்க பெரிய காரியத்தை செய்ய if you want விரும்பினால், to do great exploits in the kingdom of Jesus, ஆண்டவருடைய ராஜ்யத்துல மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சூறையாட விரும்பினால், if you want to fulfill God's plan in this
great adventure, global adventure. இந்த உலகளாவிய சாகசங்களிலே தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் முடிவு You செய்தால் need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. That you go to God and say, Lord, fill me with your Spirit now. தேவனிடத்தில் சென்று ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்க. My knowledge, my talent, my natural talent is not enough to do your work. ஆண்டவரே என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய சொந்த புத்திசாலித்தனம் உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு போதாது. Today the church is dying in many countries. இன்றைக்கு अनेक தேசங்களிலே சபைகள் மரித்துக் I have கொண்டிருக்கிறது. seen this again and again, especially in Europe. இதை நான் மறுபடியும் விசேஷமாக ஐரோப்பா கண்டத்திலே பார்க்கிறேன். Great men of God with high titles. பெரிய தேவ மனுஷர்கள், பெரிய உயர்ந்த பதவிகளிலே They have உள்ளவர்கள். great ambitions. அவர்களுக்கு பெரிய ஆசை இருக்கிறது. But the only thing they don't have is the anointing. அவருடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்களிடத்தில் அபிஷேகம் இல்லை. You know, you may have an ambition. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெரிய ஆசை இருக்கலாம். This was the difference between Saul and David. Do you know this? இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம். உங்களுக்கு Saul தெரியுமா? was a man of ambition. சவுலுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. He wanted to be pleasing to the people who chose him. தன்னை தெரிந்தெடுத்ததான ஜனங்களை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். Actually, he was a Democrat, I tell you. ஆனா இந்த மனுஷன் ஒரு ஜனநாயகத்தின் மனிதன் என்று சொல்லலாம். Even when he fell, he was wondering what the people will think about him. அவன் தேவ சமூகத்திலிருந்து விழுந்தாலும் கூட மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் அவனுடைய முக்கிய அக்கறை. But when David fell, ஆனா தாவீது விழுந்த போது he caught hold of the feet of God. அவன் தேவனுடைய பாதங்களை பற்றி பிடித்துக் Lord, கொண்டான். take not the Holy Spirit away from me. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமல் Throw me not away from your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். Just two things I beg of you. ஆண்டவரே இரண்டு காரியத்தை உம்மிடத்தில் நான் கெஞ்சி Lord, பிரார்த்திக்கிறேன். don't make me a zero like my leader Saul now. ஆண்டவரே என்னுடைய தலைவனாகிய சவுலை போல என்னை மாற்றி விடாதே. I need your presence. I need the power of the Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் எனக்கு தேவை. Even to speak the word of God, I tell you. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசவும், To speak the word of God boldly, கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ணவும் you need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு தேவை. When these people were standing on the streets of Jerusalem on that day, அன்றைக்கு எருசலேமின் தெருக்களிலே இந்த ஜனங்கள் நின்றபோது I'm sure many Christians were very fearful. அநேக கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயப்படுவதை நான் Maybe பார்க்கிறேன். they were still hiding. ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். 3.5 years we were together with Jesus. 3 வருடங்கள் இயேசுவோடு கூட நாங்கள் But இருந்தோம். now he has gone to be with his Father. ஆனா இப்பொழுது வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு கூட இருக்கும்படியாய் சென்று விட்டார். Many of them went back to their own jobs. அநேகர் தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு திரும்பி They சென்றார்கள். thought our work is finished now. அவர்கள் நினைத்தார்கள் இப்பொழுது எங்களுடைய பணி நிறைவடைந்து விட்டது. But after the outpouring of the Holy Spirit, ஆனால் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதலுக்கு they were பிற்பாடு standing in the middle of the street of Jerusalem and proclaiming God. அன்றைக்கு எருசலேமின் தெருக்களின் நடுவிலே நின்று கர்த்தராகிய கிறிஸ்துவை You பிரசங்கித்தார்கள். just go and analyze the first preaching of Apostle Peter. நீங்கள் கடந்து சென்ற அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். You killed the source of life. நீங்கள் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். You killed this person, I tell you. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று They சொல்லுகிறார். were so full of the Holy Spirit, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் they நிரப்பப்பட்டவர்கள் were not worried about the consequences. அவர்கள் இதை பற்றி எந்த விளைவு வந்தாலும் கவலைப்படவில்லை. They did not say, Lord, protect us, protect us, protect us. ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கவில்லை. No, they were praying for boldness. அவர்கள் தைரியத்துக்காக ஜெபித்தார்கள். Lord, fill us with the boldness now. ஆண்டவரே எங்களை தைரியத்தினால் நிரப்பும் என்று You சொன்னார். know, when you look into the stories of the apostles in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய கதைகளை நம்ம வாசித்து in the பார்க்கும்போது Old Testament I'm telling, பழைய ஏற்பாட்டிலே when you look into the life of Isaiah, ஏசாயாவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது this man runs naked through the city. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் பட்டணத்திலே நிர்வாணமாக ஓட வேண்டியதா இருந்தது. Do you know what the purpose was? இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? You know, I am going to punish Egypt and Ethiopia. நான் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் தண்டிப்பேன். And if you are going to continue in an ungodly manner, நீங்கள் இன்னும் தேவபக்தியற்ற முறையில் நடந்து if கொண்டால், you are going to follow your idolatry, உங்களுடைய விக்கிரக ஆராதனையிலே நீங்கள் தொடர்ந்து சென்றால், Israel, I will strip you. இஸ்ரவேல் தேசமே உன்னை நான் நிர்மாணமாக்குவேன். I will strip you. நான் உன்னை நிர்வாணமாக்குவேன் என்று சொன்னார். Will any one of us have the boldness to speak like that? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசுவதற்கு நம்மில் ஒருவருக்காவது தைரியம் இருக்குமா? He was walking naked through the city. இந்த மனுஷன் பட்டணத்துக்குள்ளாக நிர்வாணமாக ஓடினான். And if you look into the life of Hosea, அல்லது ஓசியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது it was still I think equally hard calling, I tell you. இந்த ஓசியாவினுடைய வாழ்க்கையும் மிக கடினமான ஒரு அழைப்பை பெற்ற வாழ்க்கை. God says marry a prostitute. ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு வேசியை திருமணம் செய்.
Because your idolatry is nothing but prostitution. ஏனென்றால் உங்களுடைய விக்கிரக ஆராதனை வேசித்தனத்திற்கு சமானம். This is what God is telling to the people of Israel. இதைத்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். Your idolatry is nothing but prostitution. உங்களுடைய விக்கிரக ஆராதனையானது வேசித்தனத்திற்கு சமானம். One child will be from you, the other child will not be with you. நீ இந்த வேசியை திருமணம் செய்யும் பொழுது ஒரு குழந்தை உன்னுடையதாக இருக்கும், அடுத்த குழந்தை உன்னுடையதல்ல. Just like this lady is unfaithful to Hosea. எப்படி இந்த வேசி ஓசியாவுக்கு உண்மையற்றவளாய் இருந்தாளோ, Just like you, my people, you are unfaithful to me. அதே போல என் ஜனங்களே நீங்கள் எனக்கு உண்மையற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Will we have the boldness to speak such a word? இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தைரியம் இருக்குமா? You know, today, if you're a real prophet, இன்றைக்கு ஒருவேளை நீங்க உண்மையான தீர்க்கதரிசியாய் இருந்தால், if you correct people with the word of God, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து யாரையாவது நீங்கள் திருத்தினால், suddenly they'll say, I don't like this person. உடனே சொல்லிவிடுவார்கள், இந்த தீர்க்கதரிசி எனக்கு பிடிக்கவில்லை. Church maatu, that's what they will say. உடனடியாக சபை மாறி போய் விடுவார்கள். You know, only if you say, God is love. ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். He's always loving you. ஆண்டவர் எப்பொழுதும் உன்னை நேசிக்கிறார். Oh, he's a God of grace. ஆண்டவர் கிருபையின் தேவன். Only if you talk like this in a deep voice, I tell you. இப்படி ஒரு ஆழமான குரல்ல பேசினா மட்டும்தான் They will ஜனங்களுக்கு say, பிடிக்கும். wonderful pastor. அற்புதமான போதகர். Oh, this depth from his voice. அவருடைய குரல் இருக்கிற அந்த ஆழத்தை பாத்தீங்களா? But if you say God is a consuming fire, ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி என்று பிரசங்கம் பண்ணினால், which consuming fire? என்னது பட்சிக்கிற அக்கினியா? எந்த பட்சிக்கிற அக்கினி? I don't like this consuming fire. இந்த பட்சிக்கிற அக்கினி எல்லாம் எனக்கு பிடிக்கல. If you continue preaching like this, இப்படி நீங்க தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினா, we will report to the committee. நாங்க உடனே கமிட்டிக்கு சொல்லிடுவோம். The committee selected you, கமிட்டி தான் உங்களை தேர்வு செஞ்சீங்க and the வச்சது. committee will throw you out. இந்த கமிட்டியை உங்களை இந்த இடத்தை விட்டு தூக்கி எறிஞ்சிடும். You know, this happens in many churches today. அநேக சபைகள் இன்றைக்கு இது நடக்கிறது. I've spoken about this in many churches in Europe. ஐரோப்பா கண்டத்துல நிறைய சபைகளில் நான் Hey, பேசியிருக்கிறேன். no committee called me to ministry. நான் சொல்லுவேன், எந்த கமிட்டியும் என்ன ஊழியத்துக்கு அழைக்கல. God is the one who called me. ஆண்டவர் தான் என்னை அழைத்தார். And I will speak the word that he has put into my heart. ஆண்டவர் என் இருதயத்துல வைத்த வார்த்தைகளை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். Even today, if I am called to do any ministry anywhere, இன்றைக்கும் எந்த இடத்திற்கு நான் ஊழியம் செய்ய I அழைக்கப்பட்டாலும் put some conditions before I go. நான் போவதற்கு முன்பாக சில நிபந்தனைகளை I சொல்லிவிடுவேன். will speak the word that God has laid upon my heart. ஆண்டவர் என் இருதயத்துல எதை போட்டிருக்கிறாரோ அதைத்தான் பேசுவேன். I will pay for the transfer airplane, anything I'll pay. நான் வர்ற அந்த பிரயாண செலவை நானே I will பார்த்துக்கொள்வேன். book my own hotel. நான் தங்குற இடத்துக்கு நானே பணம் கட்டிக்குவேன். And I need vegetarian food. அதே போல எனக்கு நீங்க சைவ உணவு கொடுத்தா போதும். I write this to every church where I go to. எந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய போனாலும் இந்த காரியங்களை முன்பே எழுதி விடுவேன். Do you know why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், You know, if you want to be a leader in the house of God, தேவனுடைய வீட்டிலே நீங்கள் ஒரு தலைவனாக இருக்க you விரும்பினால், should not be led by the people, but you must lead the people. நீங்க ஜனங்களால் நடத்தப்படக்கூடாது, நீங்க ஜனங்களை நடத்த வேண்டும். The word of God must touch people and transform them. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையை தொட்டு மறுரூபமாக்க வேண்டும். The life of a prophet is not very easy, I ஒரு tell you. தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல. You know, sometimes we think everything is a prophecy today. சில நேரங்களில் இன்றைக்கு எதிரெடுத்தாலும் தீர்க்கதரிசனம் என்று சொல்லிக் Oh, I கொண்டிருக்கிறோம். close my eyes, I see beautiful roses now. நான் கண்களை மூடினேன், அழகான ரோஜா பூக்களை பார்க்கிறேன். Because I'm seeing roses now already. ஏனென்றால் இப்ப ஏற்கனவே எனக்கு முன்னாடி ரோஜா பூ இருக்குது. And just like that, God is making your life out of a great rose right now. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அழகான ரோஜா பூவா மாற்ற போறான்னு நினைக்கிறேன். For this, you need the power of the Holy Spirit. இதையெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை தேவையா? If you know the Bible very properly, I tell you. வேதம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்தால், Every question you may have in life, உங்க வாழ்க்கையில எந்த கேள்வி இருந்தாலும் சரி, there is adequate answer in the Word of God. அதற்கு சரியான பதில் வேதத்திலே இருக்கிறது. Every answer is given by the Word of God. உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா கேள்விகளுக்கான பதிலும் வேதத்தில் இருக்கிறது. Because we don't know the map, we are asking everyone on the road. நமக்கு வரைபடம் தெரியாதபடியினாலே சாலையில் இருக்கிற எல்லாரிடமும் வழி கேட்டு கொண்டிருக்கிறோம். You know, if you don't know which direction you go to Chennai, for example, ஒருவேளை சென்னைக்கு போவதற்கு எந்த வழியா போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் and you இருந்தால், go to the other person and say, how do I go to Chennai now? நீங்க யாரிடமாவது போய் சென்னைக்கு எப்படி போகுது என்று கேட்டால், And if he's a funny fellow, ஒருவேளை அவர் வேணும்னே உங்களை கொஞ்சம் சுத்தணும்னு நினைச்சா, he will say, just go through toll gate now, up to Madurai, and then Chennai will come. நீங்க அப்படியே டோல்கேட்ல இருந்து மேலே ஏறி போனா மதுரை வழியா சென்னைக்கு போலாம் அப்படின்னு You know, சொல்லுவாங்க. some funny people can do this, I tell you. I've experienced this sometimes. ஒரு சிலர் கொஞ்சம் வேணும்னே இப்படி பண்ணுவாங்க, ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன். Especially little boys can do this. விசேஷமாக சின்ன பசங்கிட்ட வழி கேட்டா, Nalla oda vidra avare. That's what they say amongst themselves. சில நேரத்துல தவறாக வழி காட்டுவார்கள். You know, but I'm telling you, if you are really a prophetic person, ஆனா நீங்க உண்மையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால், you speak about the people of God. நீங்க
தேவ ஜனங்களுக்காக பேசுவீர்கள். You speak about the future of God. தேவனுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவீர்கள். Do you know almost every prophecy in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களுமே It has to do with the plan of God and the people of God. தேவனுடைய திட்டத்தை பற்றி, தேவனுடைய ஜனங்களை பற்றி தான். You read through the scriptures, you will know this. நீங்க வேத வசனங்களை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். And sometimes you may be praying, Lord, how can I come and do great things for you? நீங்க சில நேரங்களில் ஜெபிப்பீங்க, ஆண்டவரே உமக்காக நான் எப்படி பெரிய காரியங்களை செய்வது? I cannot do great things in this world. ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை. I am not worthy to come into this global calling, I tell you. ஆண்டவரே இந்த உலகளாவிய சாகசத்தை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறதே. But God says, I will make you capable. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை தகுதிப்படுத்துவேன். Just like I baptized Bezaleel. எப்படி பெசலெயேலை நான் அபிஷேகித்தேனோ, When I have a purpose for you, நான் உனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கும் போது, but I can change your life according to the purpose I have for you. நான் உனக்காக வைத்திருக்கிற நோக்கங்களின்படி உன்னை நான் மாற்ற முடியும். My dear sisters, maybe you have a calling from God in your personal life. கருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழைப்பு God இருக்கலாம். says, I will pour out water on the thirsty land. ஆண்டவர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்திலே, தாகமுள்ள நிலத்திலே என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன். I can make your life completely different. நான் அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் மாற்றுவேன். I can pour out my spirit on all flesh. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Do you know what was very important the day of Pentecost? பெந்தெகோஸ்தே நாளிலே மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? The disciples were unique people on this planet until that day. அந்த நாள் வரைக்கும் அந்த சீடர்கள் இந்த பூமியிலேயே ஒரு ஒப்பற்ற மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து They வந்தார்கள். had one privilege that no one else had before them and after them. இந்த சீடர்களுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்பாகவோ ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு ஒப்பற்ற ஸ்லாக்கியம் இந்த சீடர்களுக்கு கிடைத்தது. They were chosen by Jesus. அவர்கள் இயேசுவாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். One fellow went away, he died, ஒரு மனுஷன் போனான், மரித்து போனான். but all of them were chosen by God. ஆனால் மற்றவர்களெல்லாம் தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். But now they are there in the upper room. இப்பொழுது மேல் வீட்டறையில் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். Even this mother Jesus is there, இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே a வந்திருக்கிறார்கள். wonderful servant of God. அற்புதமான தேவனுடைய ஒரு ஊழியக்காரி. But she is also waiting for the power of the Holy Spirit. இந்த இயேசுவின் தாயாகிய மரியாளும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமைக்காய் காத்துக் And கொண்டிருக்கிறார்கள். when the Holy Spirit came upon them, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே ஊற்றப்பட்ட போது there was no differences, whatever your background could be. உங்களுடைய பின்னணியம் எதுவாக இருந்தாலும் சரி, There was no difference in this room. அந்த அறையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்களுக்கு மத்தியில எந்த வேறுபாடும் இல்லை. God did not say, oh, she's the mother of Jesus now. ஆண்டவர் சொல்லவில்லை, ஓ இயேசுவின் தாயாகிய மரியாள் She needs the வந்திருக்கிறார், power of the Holy Spirit first. அவங்களுக்கு தான் முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். John, my friend, he needs the baptism of the Holy Spirit இந்த first. யோவான் என்னுடைய சிநேகிதனாயிற்று, இவருக்கு முதல்ல தான் அபிஷேகம் Hey, கொடுக்கப்படணும். Peter, you denied and ran away. Go at the end of the row now. ஓ பேதுரு, நீ என்னை மறுதலித்து ஓடினாயா, நீ போய் வரிசையில கடைசியில நில்லு. Oh, Thomas, you doubted me. Don't come to the front now. தோமா, என்னை நீ சந்தேகப்பட்டாய், நீ முதல் வரிசையில வரக்கூடாது. Nothing of that sort was happening in that room. அப்படிப்பட்ட எந்த வேறுபாடும் அந்த அறையில இல்ல. The background was different. அவங்களுடைய பின்னணியும் வேறுபட்டது, The failures were different. அவர்கள் அடைந்த தோல்விகள் வேறுபட்டது. But still, every one of them are there in the room. இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் அந்த அறையிலே கூடி And வந்திருந்தபோது everyone was filled with the power of the Holy Spirit at the same time. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் ஒரே நேரத்தில் நிரப்பினார். My dear and sisters, there is no difference with God this evening, I tell இந்த you. மாலை வேளையிலே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். You could have met failures in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் தோல்வி Maybe due அடைந்திருக்கலாம். to some reason you denied Jesus. ஒருவேளை ஏதோ காரணத்தினால் நீங்கள் இயேசுவை மறுதலித்து Maybe போயிருக்கலாம். you said, I do not know this person at all. ஒருவேளை இந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். Maybe you are a very doubtful person in your heart. ஒருவேளை உங்க இருதயத்தில் நீங்க ரொம்ப சந்தேகப்படுகிற நபராயிருக்கலாம். But still the Holy Spirit came upon every one of them. இருந்தாலும் அங்கிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார். Every one of them was hearing the sound of the wind. அவர் எல்லாரும் அந்த பலத்த காற்றின் இரைச்சலை போல ஒரு முழக்கத்தை கேட்டார்கள். Everything was happening now in the lives and through their lives. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் கிரியை செய்ய Crippled ஆரம்பித்தார். people began to run through the power of the Holy Spirit. முடவர்கள் எழும்பி தேவ ஆவியின் வல்லமையினாலே எழுந்து நடக்க ஓட ஆரம்பித்தார்கள். People like Saul were getting baptized with the power of the Holy Spirit. சவுலை போன்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். One fellow slept and he fell from the window. ஒரு மனுஷன் தூங்கி
ஜன்னல் வழியாக வெளியே விழுந்தான். But he was healed through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். The power of the gospel was touching everyone, including the priests on that day. பரிசுத்தாவியானவருடைய வல்லமையானது அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்களை கூட தொட In ஆரம்பித்தது. every direction the gospel was spreading. எல்லா திசைகளிலும் சுவிசேஷம் பரவ The ஆரம்பித்தது. gospel was being spreading into Europe, for example. சுவிசேஷமானது ஐரோப்பா கண்டத்துக்குள் வந்தது. Going into the intellectual capital called Athens on that day. அதேபோல அத்தேனே பட்டணத்தை போன்ற மிக அறிவாளிகள் வாழ்ந்ததான அந்த பட்டணத்திற்கு கூட சுவிசேஷம் Going கடந்து into the சென்றது. capital of the Roman Empire, Rome. ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்தது. All of these things will be impossible with man. இதெல்லாம் மனிதனால் கூடாத காரியங்கள். But with God, everything is possible. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். The anointing of the Holy Spirit made the difference. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்துல எல்லா மாற்றங்களையும் செய்தது. Are you really prepared to be a part of this global adventure? உண்மையாகவே இந்த உலகளாவிய சாகசத்திலே நீங்களும் பங்கு பெற I am விரும்புகிறீர்களா? so excited about everything God does. தேவன் செய்கிற எல்லாவற்றை பற்றியும் நான் மிகவும் பரவசம் உள்ளவனாயிருக்கிறேன். Such a wonderful opportunity God gives. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் That we கொடுத்திருக்கிறார். say in our hearts, Lord, I want to be a part of this global adventure. ஆனா நம்முடைய இருதயங்களில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த உலகளாவிய உம்முடைய ஆவிக்குரிய செயல்களிலே நானும் ஒருவனாய் இருக்க வேண்டும். Yes, I can meet with death, for example. ஆமா ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் மரணத்தை சந்திக்கலாம். I can be beaten, I can be beheaded. ஒருவேளை நான் அடிக்கப்படலாம், ஒருவேளை என் தலை துண்டிக்க கூட படலாம். I can be put to jail, for example. ஒருவேளை நான் சிறைச்சாலையில போடப்படலாம். But Lord, I am prepared to put my life on the altar this evening. ஆனால் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் வைக்க I விரும்புகிறேன். want to be a part of this global adventure. ஆண்டவரே, இந்த உலகளாவிய உம்முடைய ஆவிக்குரிய சாகசத்திலே நானும் ஒருவனாக பங்கு பெற Whatever விரும்புகிறேன். it may cost me. ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட கிரயத்தை நான் செலுத்த The early வேண்டியதா church இருந்தாலும் சரி. had to decide in their personal lives. ஆதி சபையும் ஒரு நாள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முடிவு செய்ய வேண்டியதா Yes, they were இருந்தது. bold, they were preaching now. ஆம், அவர்கள் தைரியமாய் But பிரசங்கித்தார்கள். at the same time, they knew the consequences of their ministries. அதே நேரத்தில் அவருடைய ஊழியத்தில் வந்த எதிர்ப்புகளை பற்றியும் அவர்களுக்கு நன்றாய் தெரியும். Without the day of Pentecost, அந்த பெந்தெகோஸ்தே நாள் the இல்லாமல் early church would have had no idea about the church, for example. ஆதி சபையானது சபை என்கிறதான இந்த கருத்தை பற்றி எதையுமே அறிந்திருக்காது. They would have had no idea about Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி அவர்கள் எதுவுமே அறிந்திருக்க மாட்டார்கள். They did not have any idea about the church, for example. இயேசுவின் சபையை பற்றி அவர்களுக்கு எந்த எண்ணமும் இருந்திருக்காது. Before I close, I want to tell you something about the church. இந்த மாலை வேளையில முடிப்பதற்கு முன்பாக சபையை பற்றி ஒரு காரியத்தை நான் சொல்ல The church விரும்புகிறேன். means ecclesia. சபை என்று சொல்லும் பொழுது வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். It means out and being invited. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல். Out of your religion, out of your culture, உங்களுடைய மதத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்து வெளியே வரும்படி, out of your background, உங்களுடைய பின்னணியத்திலிருந்து வெளியே வரும்படி, sometimes out of your families. சில நேரங்களில் உங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளியே வர வேண்டியதா Did not இருக்கலாம். Jesus say the greatest enemies will be a family sometimes? இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா, உன்னுடைய சத்துரு உன்னுடைய வீட்டாரே என்று. Sometimes you want to walk with God. சில நேரங்களில் தேவனோடு கூட நடக்க நீங்கள் விரும்புவீர்கள். Every discouragement will come from your own family. ஆனா உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை மிகவும் அதைரியப்படுத்துவார்கள். Why have you become like this? ஏன் இப்படி நீங்க மாறி போனீங்க? We have been Christians for over 200 years. நம்ம 200 வருஷமா கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறோம். What idiocy what you're talking about இப்ப right நீ now? பேசுற முட்டாள்தனமான காரியமெல்லாம் என்ன? Where are you being called out right now? எங்கிருந்து நீ அழைக்கப்பட்டாய்? My dear sisters, கருமையான சகோதர the சகோதரிகளே, early apostles knew everything is possible only through the power of the Holy Spirit. ஆதி அப்போஸ்தலருக்கு நன்றாய் தெரிந்தது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே எல்லாம் கூடும் என்று. I am going to be a part of this worldwide adventure. இந்த உலகளாவிய ஆவிக்குரிய சாகசத்தின் ஒரு பங்காய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று And சொன்னார்கள். God is the one who is calling me. தேவன் என்னை அழைக்கிறார். He has made a new person out of me. தேவன் என்னிடமிருந்து ஒரு புதிய மனுஷனை He has சிருஷ்டித்திருக்கிறார். changed my heart completely. அவர் என்னுடைய இருதயத்தை முற்றிலும் புதிதாக்கி இருக்கிறார். Just like Ezekiel chapter 36. எப்படி எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் He has சொல்லுகிறதோ, removed my heart out of me. என்னுடைய கல்லான இதயத்தை அவர் எடுத்து He போட்டு has given me the heart of Jesus. சதையான இயேசுவின் இதயத்தை எனக்கு Do you know கொடுத்திருக்கிறார். why we do certain things for Jesus? நாம் இயேசுவுக்கா சில காரியங்களை ஏன் செய்கிறோம் தெரியுமா? Because we have the heart of Jesus. ஏனென்றால் இயேசுவின் இதயம் நமக்கு We இருக்கிறபடியால் have the heart of Jesus. நமக்கு இயேசுவின் இருதயம் Maybe the வைக்கப்பட்டிருக்கிறது. surrounding never understands you. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். No, God understands your heart. இல்லை, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறார். I want every eyes to be closed right now. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். That you say, Lord, when we come to your presence this evening, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில் நாங்கள் வரும்போது, Lord, whatever may happen to me, ஆண்டவரே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, whatever the consequences, ஆண்டவரே
எப்படிப்பட்டதான விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, I'm still prepared to pay the price. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கான கிரயத்தை நான் செலுத்த ஆயத்தமாயிருக்கிறேன். However great the price could be, அந்த கிரயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, Lord, I want to play a major role, a great role in the kingdom of God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நான் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்க விரும்புகிறேன். I want you to take me into your hands. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். I want to serve you. ஆண்டவரே உம்மை நான் சேவிக்க விரும்புகிறேன். I know it's going to cost me something, ஆண்டவரே நான் சில கிரியங்களை செலுத்த வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். but still I want to serve you. இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்மை நான் சேவிக்க விரும்புகிறேன். Lord, when you speak, your servant is listening. ஆண்டவரே நீர் பேசும், உமது அடியேன் கேட்கிறேன். You show me and I will walk. ஆண்டவரே எனக்கு பாதை காட்டும், அதிலே நான் நடக்க விரும்புகிறேன். I will get hold of your feet. ஆண்டவரே உம்முடைய பாதங்களை நான் பிடித்துக் கொள்ளுவேன். You are a loving God. ஆண்டவரே நீர் அன்பின் தேவனாயிருக்கிறேன். As we sing this song in the presence of God this evening, இந்த பாடல் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம பாடும்போது, don't be carried away by the music. இசையினால நீங்க அப்படி இழுக்கப்பட்டு போய்விட வேண்டாம். நீ சொன்னால் செய்வேன். If you say I will do the things for you, ஆண்டவரே நீர் சொல்லும் பொழுது நீர் சொல்லுகிறதான காரியங்களை நான் செய்வேன் என்று நாம் சொல்லலாம். you show me the way and I will begin to walk therein. ஆண்டவரே பாதைகளை காண்பியும், அந்த பாதைகளில் நான் நடக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Is this really your cry of your heart this evening? உண்மையாகவே இந்த மாலை வேளையில இது உங்களுடைய இருதயத்தின் ஜெபமாயிருக்கிறதா? Do you really mean this? உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் இதை அர்த்தப்படுத்தி நீங்கள் பாட விரும்புகிறீர்களா? Lord, show me the way I want to go. ஆண்டவரே நான் போக வேண்டிய பாதையை எனக்கு நீர் காண்பியும். I want to be a part of this global adventure. ஆண்டவரே இந்த உலகளாவிய ஆவிக்குரிய சாகசத்திலே நானும் ஒரு பங்காயிருக்க விரும்புகிறேன்.